இன்னைக்கு நாங்க தள்ளு வண்டி கடை ஆரம்பிச்சு டே 56. இன்னைக்கு எங்க கடைக்கு லீவ் விட்டாச்சு. ஏன்னா எங்க ஃபேமிலியில என்னுடைய கசினுக்கு இன்னைக்கு மேரேஜ் இருந்துச்சு. சரி ஓகே கிளம்பி ஃபங்க்ஷனுக்கு போலான்னு ரெடி ஆகி போகும்போது நைட் ஒரு 8 மணிக்கு ரூபி மொபைல்ஸ்ல இருந்து கால் வந்துச்சு. ஆனா உங்க ஃபோன் ரெடி ஆயிருச்சு வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு. அட கொடுத்து ஒரு நாள் தானே ஆச்சு அதுக்குள்ள ரெடி ஆயிருச்சா? ஆச்சரியமா இருந்துச்சு. சரி ஓகே ஃபோன் வாங்குறதுக்காக ரூபி மொபைல்ஸ் போயிட்டான். ரெடி ஆயிருச்சானா? முடிஞ்சா? சூப்பர்ண்ணா. ஓ வாவ், நான் நிஜமாக பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குண்ணா. இது நான் தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. இது ரொம்ப நாள் இந்த ஃபோன் ஆக்சுவலாக தொலைஞ்சிருச்சுண்ணா என்னோடது. மறுபடியும் கிடச்சி இது நான் ரெடி ஆகணும்னா நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆக்சுவலாக இது உடஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் நான் மாற்றினேண்ணா. மாற்றி 2 நாளில் போயிருச்சு. ஒரு 2500க்கு மாற்றினேன். எவ்வளோ ஆச்சுண்ணா? பில்லு எவ்வளோ ஆச்சுண்ணா? அவ்வளோதாண்ணா. நான் பரவாயில்லண்ணா. நான் தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. இல்லை நான் ரொம்ப ரீசனபிளாக இருக்குது ப்ரைஸு. அண்டு கண்டிப்பாக நான் இந்த வீடியோ கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுவேன். பட் நோட் த பாயிண்ட், நான் மாற்றிருக்கிற டிஸ்பிளே பேசிக்கான டிஸ்பிளே. இன்னும் இவங்க கிட்ட டிஃப்ரெண்ட் ரேட்டில் ஒரிஜினல் டிஸ்பிளே டிஃப்ரெண்ட் குவாலிட்டிலையும் வச்சிருக்காங்க. உடனே மாற்றியும் கொடுத்துட்றாங்க. ஓகே ஃபைன். ஃபோன் வாங்கிட்டு அப்படியே ஃபங்க்ஷன் நடக்கிற மண்டபத்துக்கும் போயிட்டான். ஃபோன் உடனே சாப்பிட உட்காந்துட்டான். நைட்டுக்கு டின்னர் ஒர்த்தாக இருந்துச்சு. திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்பி பார்க்கும்போது எதுக்குன்னே தெரியாமல் இந்த குழந்தைங்கள்லாம் அங்கே எங்கன்னு ஓடிட்டு இருக்குங்க. இந்த குழந்தைங்களாம் எகிரி குதிச்சு ஓடி விளையாடுறது பார்க்கும்போது நம்மளும் சின்ன வயசுல இதே மாதிரி ஃபங்க்ஷன்லாம் மண்டபம்லாம் போனோம்னா அப்படியே ஜாலியாக அங்கங்கன்னு ஓடிட்டு இருப்போம்ல, எந்த வித கவலையும் இப்போ அதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. ஏன்னா இப்போ இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் மண்டபத்துக்குள்ள போய் உட்காந்து இருக்கும்போது மண்டைக்குள்ள ஓடுற விஷயம், நாளைக்கு இஎம்ஐ கட்டணும், கடை வாடகை இருக்கு, ஸ்டாக் ஏற்றணும், இந்த கடன் கட்டணும், அந்த கடனை கட்டணும்ட்டு 1008 விஷயங்கள் மண்டையில ஓடி ஒரு இடத்துல நிம்மதியா உட்கார கூட முடிய மாட்டேங்குது. ஹே அப்ப நான் சின்ன பையன்ல இருந்து பெரிய ஆளாயிட்டேன். அப்ப இனி நானும் ஒரு ஆத்மகனா எனக்குன்னு எதுவுமே யோசிக்காம மற்றவங்களுக்கு மட்டுமே யோசிச்சுட்டு சாகிற வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கணும் இல்லையா? ஓகே கிரேட்.